நீதியின் பாதை இல்லாத வேறு 2 பாதையில் முக்கியமானது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டது. நொறுங்குண்ட இருதயம் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இல்லாதவங்க தானாகவே கல்லான இருதயமாக கடினமான இருதயமாக இருக்கிறனால அதை புறக்கணிக்கிறார் தேவன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் இயற்கையாகவே தேவனை அதிகமாக துதிக்கணும்னு சொல்லி அவங்க மனம் வரும், தேவனுடைய அமர்ந்திருக்க விரும்புவார்கள். ஆனால் அந்த கடினமான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனும் ரொம்ப நேரம் இருக்கணும், அது எனக்கு விருப்பம் இல்லை, இவ்வளோ நேரம் இருக்கணுமா, தேவன் கடினமானவர் என்று அவரே இயேசுசாமியே அந்த ஒவ்வொரு ஓமையில் சொல்லிட்டாரு. நான் கடினமானவர் என்று அறிந்திருந்தாயே, உன்னுடைய தாளந்துன்னு நான் ஒன்று கொடுத்ததில் நீ 2 கூட மாற்றலையே, நீ என்ன இருந்ததோ அதை திரும்ப கொடுக்குற அப்படின்னு சொல்லி அப்போ அதுலேயே அவர் சொல்லிட்டார், நான் கடினமானவர்னு சொல்லி. அப்போது தேவனுக்கு மிக குறைந்த நேரத்தை கொடுக்கக்கூடிய நீதியின் பாதை அது இருள். அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு டம்பிள்ஸ் எடுக்கிறீங்க, ஒரே ஒரு நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வச்சிடுறீங்க. எப்போவுமே உங்கள் உடல் மாறாது, வளராது. எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். எப்படி பண்ணாதவர் எப்படி இருக்காரோ அதே போல் தான் ஜிம்முக்கு எல்லாத்தையுமே ஒரு நம்பர் போட்டுட்டு கீழே வச்சுட்டாங்கனாலும் அவங்க உடம்பு ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஒரு மாற்றமும் வராது. குறைந்தபட்ச அளவு இவ்வளோ நேரம் செஞ்சால் தான் ஒரு சரீரம் எப்படி மாறுதோ அதே போல் தான் ஆவிக்குரிய ஜிம்மும். நீங்கள் தேவனுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய உள்ளான தீபம், மங்கி எரிகிற தீபத்துடைய அளவுகோல் அதிகமாகும். இது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, கனி முயற்சி செஞ்சாங்க, பரிசேயருடைய கனி முயற்சி. அவங்க பார்த்திங்கன்னா அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லபடியாக எல்லாட்டி பழகுங்க. ஆனால் தேவனோட அமர்வுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. பரிசேயருக்கு அவங்க வெளிச்சத்தை உள்ளான அழகை உள்ளான வெளிச்சத்தை உருவாக்காமல் வெளியரங்கமான அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சாங்களே ஒழிய தேவனோட அமர்வுக்கு அவங்களுக்கு மனம் விருப்பம் இல்லை, அது விரும்பலை. தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கசப்பாக இருக்குது, கடினமாக இருக்கிறனால அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் வார்த்தை எதிர்த்து அவருடைய ஆலோசனைக்கு இணங்கவில்லாதனால அவர்கள் இருதயம் கடினப்பட்டது. இது 2 தான் நீதியின் பாதைக்கு எதிரான பாதை. செம்மையானவர்களுக்கு, அதாவது மனிதனுடைய பார்வையில் தன்னுடைய வழி செம்மையாக தோன்றும், முடிவோ மரண வழிகள். அப்போ மரண பாதை, இந்த பாதை குருடர்களுக்கு தோணும். குருடர்கள் தேவன்